அரசு பணிகளில் கிட்டத்தட்ட 50-60% அவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிங்க. கர்நாடகாவில் ஏதாவது ஒரு எழுச்சி போராட்டம் அந்த மொழி மக்களுக்காக நடக்கும்போது அந்த மக்களுக்கு எதிராக அடக்குமுறை ஏதாவது இருக்கா? இல்ல. கேரளாவோட அந்த மக்கள் அந்த மண்ணுக்காகவோ அந்த மலையாள மொழிக்காகவோ வேறு ஏதாவது கிளர்ச்சிகள் நடத்தும் போது அங்கே காவல்துறை அடக்குமுறை அவர்களுக்கு எதிராக இருக்கா? ஆந்திராவில் அதே மாதிரி அந்த ஆந்திர மக்களுக்கு எதிராக ஆந்திர போலீஸ் அடக்குமுறை பண்ணுதா? ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாடு காவல்துறை ஏன் இவ்வளவு அடக்குமுறை நடந்துக்கிறான்னா தமிழ்நாடு காவல்துறை அவன் தானே ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கான். தெலுங்கர்கள் நம்மளால ஏட்டா இருக்கான்னா அவன் தான் ஏசி. அதாவது தமிழ்நாடு போலீஸ், நான் சொல்றது தமிழ்நாடு ரெக்ரூட் பண்ண போலீஸே அவ்வளவு இருப்பாங்க. அப்புறம் ஐபிஎஸ் எவ்வளவு பேர் இருப்பாங்க. இப்ப விஜயகுமார் யாரு? இப்ப வீரப்பனை போட்டு தரலாங்க பெரியவர் மாதிரி இன்னைக்கு ஆலோசகரா இருக்காரு மத்திய அரசாங்கத்துக்கு. அது தெலுங்கர்கள் காவல்துறையில் மட்டுமல்ல, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எல்லா துறையில இருக்கிறாங்க. இப்ப நான் ஒரு அரசு ஊழியராக இருந்து ஓய்வு பெற்றவன்கிறதுனால நான் தெளிவா சொல்றேன், என் டிபார்ட்மெண்ட்லயே 2 ஃப்ளோர் இருந்தது. நான் ஒரு ஹெட் ஆபீஸ்ல அனிமல் ஹஸ்பண்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தேன். நான் 4th ஃப்ளோர்ல இருக்கேன். 3rd ஃப்ளோரே நாங்க நாயுடு கார்டன் தான் சொல்லுவோம். இவங்க என்ன செஞ்சாங்க, ஆரம்பத்தில் நாங்க முஸ்லீம்களை விரட்டுறோம்னு எப்படி கைப்பற்றிக்கிட்டாங்க நம்ம ஆட்சி அதிகாரத்தை, அதே மாதிரி அரசு பணிகள் இருக்க பிராமணங்களை வெளியேற்றணும்ட்டு பிராமணனை வெளியேற்றிட்டு அதை பூரா அவங்க கைப்பற்றிக்கிட்டாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம மீது இவ்வளவு அடக்குமுறைகள் காமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். அவர்கள் இந்த காவல்துறை அதுல மட்டும் கிடையாது, திரைத்துறையை முழுமையா ஆக்கிரமிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஏங்க தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாடு நடிகர் சங்கம் தமிழ்நாடு நடிகர் சங்கம் தானே இருக்கணும், அது ஏன் தென்னிந்திய நடிகர் சங்கம் இருக்கு? சென்னை மாகாணம் ஒன்னா இருக்கும்போது தென்னிந்தியான்னு வச்சிருக்கலாம். இன்னைக்கு அவன் போயிட்டான்ல, அப்ப தமிழ்நாடு நடிகர் சங்கம் மாத்திரக்கு ஏன் எவ்வளவு சிரமமா இருக்கு? அதே மாதிரி தென்னிந்திய வர்த்தக திரைப்பட வர்த்தக சம்மேளனங்களால அது தமிழ்நாடு வர்த்தக சம்மேளனம் அதை மாத்தணும்ல, அதையே மாத்திரக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணிகளில் எல்லாத்துலயும் 60% அவன் தான் இருக்கான். திரைத்துறைகள்ல அவங்க தான் இருக்காங்க, ஊடகத்துல அவங்க தான் இருக்காங்க.